குட் மார்னிங் மக்களே. காலையில் பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 5:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்குரு கோயில், அதாவது கணக்கம்பட்டி சத்குரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா குரு பூஜை நடக்க போகுது. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. காலையிலே நம்ம செங்கோட்டையிலேருந்து போகிற மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 255 கிலோமீட்டர் வருது. ஸோ எப்படி நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக சங்கரங்கோயிலேருந்து கழுகுமலை, கோவில்பட்டி, அதுக்கப்புறம் சாத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் கொடரோடு, திண்டுக்கல்லேருந்து உள்ளே போய் அப்படியே நம்ம வந்து நேராக கணக்கம்பட்டி போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி சத்குரு கோயிலில் போய் ஒரு நல்ல தரிசனம் பார்ப்போம். தரிசனம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் இடையிலே லைவ் போடுறேன். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு தரிசனம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு போவோம். செம்ம கூட்டமாக இருக்கும் மக்களே. ஸோ போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க, டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கரங்கோயில் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கும்போது செம்மையான ஒரு சன்ரைஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ பார்த்தோன்னே நாம் எங்கள் மச்சான்ட்ட சொல்லி வண்டியை நிப்பாட்ட சொல்லி பார்த்தேன். சூப்பராக இருந்தது மக்களே. ஸோ அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு போகிற வழி சங்கரங்கோயில் தாண்டோன்னே பார்த்திங்கன்னா கழுகுமலை வந்துடும். ஸோ கழுகுமலையில் பார்த்திங்கன்னா ஒரு டீ சாப்பிட்லன்னு சொல்லி அங்கே ஒரு பிரேக் எடுப்போம்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா கழுகுமலையும் வந்துச்சு. ஸோ இதுதான் மக்களே கழுகுமலை. பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே கழுகுமலை. அங்கே வந்து குமார் டீ ஸ்டால்னு ஒரு டீ ஸ்டால் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்க ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வடை 12 ரூபா, ஒரு டீ 12 ரூபா, எல்லாமே 12 ரூபா. பூரி ஒன்று வந்து 10 ரூபா மக்களே. இங்கே வந்து எல்லோரும் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரியே எப்போயுமே ரெகுலராக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூரி, ஒரு டீ, ஒரு காஃபி, அது மாதிரி ஏதாவது குடிச்சிக்கிறாங்க. நம்ம எப்படி வடை காஃபி குடிக்கணும்ல, அது மாதிரி இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்கல்ல, அதான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒன்று வாங்கிட்டோம், ஒரு வடை ஒன்று குடித்தோம். பார்த்திங்கன்னா 12 24 ரூபா. அப்புறம் எங்கள் மச்சான டீ வடை ஒரு 48 ரூபாய்க்கு காலையிலே ஒரு டீ வடை எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணோம் கோயிலுக்கு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரி மதுரையிலே காலையில் டிஃபன் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கோயில்பட்டி தாண்டி அப்படியே மதுரை நோக்கி போயிட்டே இருக்கும்போது விஜயா கார்டன்ஸில் வண்டியை நிப்பாட்டிட்டு சரி உள்ளே போய் ஃபுட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே விஜயா கார்டன்ஸில் ட்ரை பண்ணுறோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் பக்கத்தில் வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா விஜயா கார்டன்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம் மக்களே. ஸோ டிஃபன் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்லான்னு பார்ப்போம். என்ன டிஃபன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது என்னன்றத ஒரு ரிவ்யூ மாதிரி, சின்ன ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கோயிலில் போய் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது கோயிலில். ஸோ அதனால் இப்போ இங்கே நம்ம சின்ன ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பார்த்துருவோம் இல்லையே. விஜயா கார்டன்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பிரிவு இருக்குல்ல. ஸோ மதுரை அவுட்டரில் திருப்பரங்குன்றம் பிரிவில் வந்து இருக்குது மக்களே. செம்ம சூப்பராக இருந்தது கடை. உள்ளே போகும்போதே அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தோன்னே செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு ஒர்த்தான கடை மக்களே. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு தோசை, 2 இட்லி, அப்புறம் வந்து எங்கள் மச்சானுக்கு வந்து பூரி ஆர்டர் பண்ணோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்டேன் மக்களே. 2 இட்லி எங்கள் அண்ணா சாப்பிட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. வடை மஸ்ட்டு சொல்லி ஆகணும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வடை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது மக்களே. செம்ம ஸ்மூத்தாக இருந்தது வடை. பட் இவ்வளோ, அதாவது காலையில் நான் அந்த குமார் மெஸ்ஸில் சாப்பிட்டேன். குமார் டீ ஸ்டாலில் வந்து டீ குடிச்சோன்னு சொன்னோம்ல. ஸோ அதை விட இங்கே பார்த்திங்கன்னா வடை செம்ம சூப்பராக இருந்தது மக்களே. அது போக டோட்டல் பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 196 தான் வந்துச்சு. ஒரு ஒர்த்தான கடை. பட்ஜெட்டில் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய கார்டன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருந்தது மக்களே. முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி போய் பெட்ரோல் போட்டோம் மக்களே. ஒரு வாரத்தில் ஒரு 2000 ரூபாய்க்கு போட்டோம். அன்றைக்கி போட்ட அதே ஆஃபரில் தான் போட்டோம் மக்களே பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நேராக திண்டுக்கலை நோக்கி கிளம்பிட்டோம். இப்போ இந்த பிரிவு வருது பார்த்திங்களா, இந்த பிரிவு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் பழனி ரூட்டு மக்களே. பழனி ரோடு, இந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் வரும். அந்த பைபாஸில் ஏறிட்டிங்க அப்படின்னா நேராக கணக்கம்பட்டி அந்த சாலை வரும். அதில் வளைஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா சித்தர் கோவில்னு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி குரு பூஜைனால செம்ம ரஷ்ஷாக இருந்தது மக்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பேனர்ஸு, நிறைய பாதுகாப்பு படைகள் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க மக்களே. ஸோ நம்மளும் அப்படியே வளைஞ்சு அந்த ரோட்டில் அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக கோவில் வந்துடும். அந்த ரோட்லேயே அப்படியே போயிட்டே இருங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஆச்சரியமான விஷயம் ஒன்று பார்த்தேன் மக்களே. பார்த்திங்கன்னா இளநீ 20 ரூபான்னு போட்டிருந்தாங்க, கரும்பு ஜூஸ் 20 ரூபான்னு போட்டிருந்தாங்க. கரும்பு ஜூஸ் ஓகே, நார்மல் 20 ரூபாய்க்கு கிடைக்கிறது ஓகே தான். இளநீ 20 ரூபா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நாட்டு இளநீ தான் மக்களே. தண்ணி நிறையா இருக்கும். நம்ம இந்த வெயிலுக்கு இந்த இளநீலாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்தி மக்களே.
ஸோ அப்படியே உள்ளே நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு எந்த சார்ஜஸும் கிடையாது, நார்மல் தான். நீங்கள் ஃப்ரீ பார்க்கிங் தான். நோ என்ட்ரி போட்டிருக்கு, நம்ம அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எல்லா காருமே அங்கே அலௌடு தான். சும்மா போர்டு வச்சுருக்காங்க, அந்த நோ என்ட்ரி போர்டு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்து வண்டியை வந்து இந்த புல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த புல்களுக்குள்ளே பார்க்கிங்கை போட்டு அப்படியே மெதுவாக வெளியில் நடந்து போனோம். ஸோ நடந்து போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க மக்களே. ஸ்நாக்ஸ்லாம் எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கோயில் ஃபங்க்ஷனு அதனால் ஸ்நாக்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் மலிவான விலையில் தான் இருந்துச்சு மக்களே. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அவர் வாழ்ந்த இடம் மக்களே. அதனால் நம்ம ரிட்டன் வரும்போது தான் அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அது ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. ரிட்டன் வரும்போது தான் இங்கே அலௌடு. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா காணிக்கை, அதாவது நமக்கு வந்து தட்சணா கொடுப்பாங்க மக்களே. அதாவது நம்ம வந்து சில்லற காசுகள் வந்து அவங்க கையிலேருந்து நமக்கு கொடுப்பாங்க. அவங்க நேர்ந்திருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அதனால் அந்த கைகள்லேருந்து நமக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம அதெல்லாம் நம்மளும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், ஃப்ரீ லெமன் ஜூஸ் தான். அதாவது இதெல்லாம் வந்து நார்மல் டேஸில் கிடைக்காது. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பூஜைனால அந்த லெமன் ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்த மக்களே. இந்த மாதிரி நிறைய நன்கொடைகள், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ இதெல்லாம் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சின்ன யானை இருக்குல்ல, அந்த சின்ன யானை மூலமாக பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே நம்மளும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு இந்த காலணிகள் கழட்டி விடுவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம காலணிகளை கழட்டி விட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது மக்களை. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில் மக்களே. செம்ம சூப்பரான ஒரு கோவில். நம்ம நினச்சது நடக்கும். நீங்கள் வந்து வேண்டி உங்கள் கையால் நீங்கள் வந்து அவருக்கு காணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் அந்த காலணிகள் கழட்டி விட்டுருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவர் தான் மக்களை சித்தர் சாமி. பாருங்கள், அவர் வந்து ஆக்சுவலாக தேர் மூலியமாக எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பக்கம் வந்து கும்மி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க மக்களை, பாருங்கள். அப்படியே நம்மளும் கோயிலுக்குள்ளே மெதுவாக நடந்து போனோம். போலீஸ்லாம் நிறைய இருந்தாங்க, பாதுகாப்பு படைகளும் இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி போகணுன்னா நிறைய அதாவது வந்து சுற்றி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க மக்களே. நம்மளும் அப்படியே பாருங்களேன், இந்த ஒவ்வொரு கம்பிகளுக்கு வெளியே உள்ளே போய் அப்படியே போகணும். ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2 பிரிவாக, அதாவது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியான்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் எல்லாருமே மிங்கிள் ஆகி தான் போனாங்க. ஆண்கள் பெண்கள் அப்படி தனித்தனியாக போகலை மக்களே. ஸோ எல்லாமே மிங்கிள் ஆகி தான் போனாங்க. போனோடனே உள்ளே போய் சித்தரை பார்க்கலாங்கும்போது நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. குரு பூஜை வந்து கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளும் போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு அங்கே மேலே அலோவ் பண்ணாங்க. மேலே போய் உட்காந்துச்சு. குரு பூஜை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக நடக்குது. ரொம்ப சூப்பராக நடந்தது மக்களே. குரு பூஜை முடிச்சுட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட கிளம்பியாச்சு. அன்னதானம் சாப்பிட்ற இடத்துலையும் சரியான ஒரு ரஷ் மக்களே. ஸோ நம்மளால் போய் க்யூவில் நிற்க முடியல. அதனால் சைடில் உள்ளே பூந்தாச்சு. உள்ளே பூந்து ஏறி உள்ளே போயிடலான்னு பார்க்கும்போது போலீஸ் வந்து கூப்பிட்டாங்க. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே அலோவ் பண்ணும்போது ஒன்றுமே சொல்ல நம்மளும் சலுன்னு உள்ளே போயாச்சு. இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ் இருந்தது மக்களே. இங்கிட்டு சுற்றி அங்கிட்டு சுற்றி போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வேஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய பேர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வர்றனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலோவ் பண்ணால் தான் உண்டு. ஸோ இப்படியே போய் உள்ளே போனீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போனோன்னே இலையை போட்டாச்சு. இலையில் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஐட்டம்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவான ஒரு தரமான ஆத்தென்டிக் வெஜ்ஜு சாப்பாடு கொடுத்தாங்க மக்களே. ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, கூட்டு, பொரியல், பாயாசம், அப்பளம் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்த மக்களே. இது ரிவ்யூலாம் கிடையாது. அதுவும் இந்த நெய் பருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இது ஒர்த்து மக்களே. அப்புறம் இந்த காரக்குழம்பு செம்ம சூப்பராக இருந்த மக்களே. செம்ம சூப்பரான ஒரு அன்னதானம் முடிஞ்சிச்சு. அன்னதானம் முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பலான்னு சொல்லி வெளியில் வந்தோம். வெளியில் வந்து இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமும் அப்புறம் வந்து பூஜைக்கான பொருள் பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஒரு லட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இருந்துச்சு மக்களே. செம்ம சூப்பரான ஒரு தரிசனம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் வந்து இந்த குரு பூஜை நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த குரு பூஜையில் கலந்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு வெளியில் வந்து வச்சுருந்தாங்க மக்களே இந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து இதிலேருந்து கல் எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் மக்களே. நமக்கு பிரசாத பை கொடுத்துருக்காங்க. கோயில் போனதுக்கு நல்ல சிறப்பான ஒரு தரிசனம் முடிஞ்சிருச்சு மக்களே. சூப்பராக போச்சு இந்த தரிசனம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விலாகை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வர வேண்டியது காத்திருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின் வீடியோஸ், இன்னும் ஃபுட் ரிவ்யூஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ.